பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறது பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. ஏனெனில் இலங்கையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை கூட சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக இலங்கை உள்நாட்டு ரீதியிலான மின்சாரம் தடைப்படும் என்ற அடிப்படையிலான கருத்துக்களையும் அமைச்சரவை பேச்சாளர் சாதாரணமாக முன்வைக்கிறார்கள். ஆனால் இந்த யுத்தத்தை ஈரான் மிகவும் ஒரு திறமையாக பொருளாதார போராக மாற்றி வல்லரசு நாடுகள் அல்லது மேலாதிக்க நாடுகள் தங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் தான் இப்பயுமே இருக்கின்றார்கள். சீனா, ரஷ்யா, அதே போல் அமெரிக்கா தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரையில்லை. தங்களுடைய இயல்பு நிலையில் தான் அவர்கள் இருக்கின்றார்கள். பொருளாதாரத்தில் நலிவுற்று இருக்கின்ற மக்களுக்கு இவர்கள் எடுக்கின்ற செயற்பாடு எந்த அளவு தூரம் பயன்பெறக்கூடிய அளவில் இருக்கின்றது. ஏற்கனவே அரசாங்கம் இந்த இலங்கை தொடர்ச்சியாக மக்கள் மீது வாழ்க்கை செலவில் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற விதமான தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது மின்சாரத்தினுடைய விலையாக இருக்கலாம் அல்லது பொருட்கள் சேவைகள் மீதான அத்தியாவசிய சேவைகள் மீதான விலைகள் அதிகரிக்கின்ற பொழுது வணக்கம். த ஒப்பீனியன். எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் நோக்கு. கோர்மூஸ் நீரிணை மூடப்பட்டதிலிருந்து மிகப்பெரிய சிக்கல்களை இந்த சார்பு நிலை பொருளாதார நாடுகள் நேரிட்டு கொண்டிருக்கும். உண்மையிலேயே இந்த விடயத்தில் சார்பு நிலை பொருளாதார நாடுகளுக்கு மட்டும்தான் பொருளாதார சிக்கலாண்டு கேட்டால் இல்லை. வல்லாதிக்க நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் கூட இந்த கோர்மூஸ் நீரிணையை திறக்க சொல்லி ஈரானுக்கு தங்களுடைய அழுத்தங்களை கொடுத்த வண்ணம் தான் இருக்கின்றார்கள். ட்ரம்ப் 48 மணி நேரம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். 48 மணி நேரம் தான் உங்களுக்கு கெடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்குள்ளே நீங்கள் இந்த கோர்மூஸ் நீரிணையை திறக்க வேணும். இல்லாட்டிக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய எரிசக்தி நிலையங்கள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்படும், மின் உற்பத்தி நிலையங்கள் மேலே தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று ட்ரம்ப் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறார். அதற்கு ஈரான் பதிலடி கொடுத்திருக்கின்றது. இப்படி தொடர்ந்துமே நீண்டு கொண்டிருக்கிறதால இந்த சார்புநிலை பொருளாதார நாடுகள் மிகப்பெரிய சிக்கல்களை சம்பாதிக்கும். இது தொடர்பாகத்தான் நாங்கள் கலந்துரையாடி இருக்கின்றோம். எங்களோட ஊடகவியலாளர் பிரஸ்னம் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரஸ்னம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்தும் இந்த விடயங்கள் தொடர்பாக தான் அலசி இருக்கின்றோம். இதில் என்ன அடுத்த கட்டம் என்று பார்த்தா இலங்கை போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை எதிர்நோக்க போகிறார்கள். குறிப்பாக இப்போ நலிந்த தேச அவர்கள் கூறியதின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மே மாதம் அளவில் மிகப்பெரிய எரிபொருள் நெருக்கடி ஏற்படும். நெருக்கடி என்றதை விட மிகப்பெரிய அளவிலான எரிபொருள் விலை மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. ஏற்கனவே திடீரென ஒரு விலை மாற்றம் ஏற்பட்டது. அதையே எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தான் மக்கள் இருக்கின்றார்கள். இன்றைய தினம் கூட இருக்கின்ற அமைச்சரவையில் இப்போ நாங்கள் காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் அமைச்சரவை கூட இருக்கின்றது. அந்த அமைச்சரவையில் பேருந்து கட்டணங்களை அதிகரிக்கலாமா என்கின்ற விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றார்கள். இப்படி ஒரு பெரிய சிக்கல் நிலைமைக்குள்ள இலங்கை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வெறுமனே இலங்கைக்கு மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை. கீழத்தேச நாடுகள், குறிப்பாக இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் கூட ஈரானுடைய ஜனாதிபதியோட தொலைபேசி மூலமாக அழைப்பினை விடுத்திருக்கின்றார். இது ஒரு சிக்கல் நிலைமை. குறிப்பாக அவர் என்ன விடயத்தை சொல்லியிருக்கிறார்னா, மத்திய கிழக்கு நாடுகள் மேலே நீங்கள் தொடர்ந்து போர் சம்பந்தமான பதட்ட நிலைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள், இதை குறைக்கணும் என்று ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கின்றார். உண்மையிலேயே ஒரு வாழ்த்து செய்தியோட தொடங்கி ஒரு கண்டன செய்தியோட முடித்திருக்கின்றார் மோடி அவர்கள். இது என்ன நடவடிக்கை என்று பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இந்த தங்களுடைய நாட்டின், அதாவது கீழத்தேச நாடுகளுடைய பொருளாதார சிக்கல்களை குறைத்துக் கொள்வதற்கான ஒரு கோரிக்கையாகத்தான் இதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் பிரஸ்னம்? இலங்கை ஏற்கனவே பொருளாதார ரீதியில் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு நாடு. அதே நேரம் தான் வாங்கிய கடனை மீண்டும் செலுத்த வேண்டிய காலம் 2028 இருக்கின்றது. இலங்கை ஒரு சர்வதேச உதவிகளுடன் தான் தற்பொழுதைய பொருளாதாரத்தை தொடர்ச்சியாக கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்ற பொழுது, தற்பொழுது இந்த எண்ணெய் விலையினுடைய அதிகரிப்பு என்பதும் எரிவாயுவுக்கு ஏற்பட்டிருக்கின்ற தட்டுப்பாடான சூழ்நிலை என்பதும் இலங்கையை மிகப்பெரிய அளவு பாதிக்கப் போகின்றது. ஏற்கனவே எரிபொருளினுடைய விலை என்பது இலங்கையில் உயர்வாக இருந்தது. தற்பொழுது 35% மேல் எரிபொருளினுடைய விலையை அதிகரித்திருக்கின்றது இந்த அரசாங்கம். இந்த அதிகரிப்பு என்பது இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் பான், அதே நேரம் அத்தியாவசிய பொருட்கள் சேவைகள் மீது விலையினை அல்லது கட்டணத்தை அதிகரிக்கின்ற ஒரு செயற்பாட்டுக்கு இலங்கையில் இருக்கின்ற அனைத்து சங்கங்களும் அந்த முடிவினை நோக்கி செல்ல போகின்றது. இது மட்டும்தான் எரிபொருள் அல்லது எரிவாயு விலைகளினுடைய அதிகரிப்பாக இருக்க போகின்றதா என்றால் இல்லை. அடுத்த வாரங்கள் அல்லது அடுத்த மாதங்களில் இன்னும் இதனுடைய விலை என்பது அதிகரிக்கப்பட போகின்றது. கிட்டத்தட்ட பெட்ரோலுடைய விலை 500 ரூபாவை தாண்டும் என்ற அளவில் இலங்கையில் கூறக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த விலை அதிகரிப்பு என்பது மக்களினுடைய அன்றாட வாழ்க்கை செலவில் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்த போகின்றது.
இலங்கை தொடர்ச்சியாக மக்கள் மீது வாழ்க்கை செலவில் அதிகரிப்பை ஏற்படுத்துகின்ற விதமான தீர்மானங்களை எடுக்கின்ற பொழுது மின்சாரத்தினுடைய விலையாக இருக்கலாம் அல்லது பொருட்கள் சேவைகள் மீதான அத்தியாவசிய சேவைகள் மீதான விலைகள் அதிகரிக்கின்ற பொழுது அது மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டு நிலையை உருவாக்கும். ஆகவே மே மாதத்தில் தொடர்ச்சியாக எரிபொருள் கிடைக்குமா, எரிவாயு கிடைக்குமா என்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அது இன்னும் அரசியல் ரீதியில் அரசாங்கத்துக்கு எதிரான அழுத்தங்கள் அதிகரிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே போன்று அரசாங்கத்தினால் இந்த விநியோகத்தை தொடர்ச்சியாக வழங்க முடியுமா? ஒரு சித்திரை புத்தாண்டு பண்டிகை கால பகுதியில் அரசாங்கத்தினுடைய செயற்பாடு எவ்வாறு இருக்க போகின்றது? பொருளாதாரத்தில் நலிவுற்றிருக்கின்ற மக்களுக்கு இவர்கள் எடுக்கின்ற செயற்பாடு எந்தளவு தூரம் பயன்பெறக்கூடிய அளவில் இருக்கின்றது? ஏற்கனவே அரசாங்கம் இந்த QR முறையை கொண்டு வந்ததிலிருந்து அல்லது அரசாங்கம் எடுக்கின்ற பொருளாதார ரீதியிலான முடிவுகளில் எதிர்க்கட்சிகளுடைய விமர்சனம் என்பது மிக பெரிய அளவில் இருக்கின்றது. எனினும் இந்த அரசாங்கத்திற்கும் ஜனாதிபதிக்கும் இருக்கின்ற நம்பத்தகுந்த மக்களின் செல்வாக்கு என்பதுதான் தொடர்ச்சியாக இவர்களை காப்பாற்றுகின்ற அல்லது இவர்கள் மீது எதிர்க்கட்சிகள் வைக்கின்ற விமர்சனத்திற்கு இவர்களால் நின்று கொடுக்கக்கூடிய ஒரு ஈடாக இருக்கின்றது. ஆனால் தொடர்ச்சியாக விலைகள் அதிகரிக்கின்ற பொழுது இவர்கள் பெட்ரோலுடைய விலையை 50 ரூபாய்க்கு தருவோம், 100 ரூபாய்க்கு தருவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான விலை அதிகரிப்பு என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது ஒரு கேள்வி. அதே நேரம் புரட்சிக்கான அடுத்த கட்டமாக நோக்கி நகரலாம் என்றும் கூறப்படுகின்றது. எனினும் இந்த பிரச்சனைக்கு இவர்களுடைய தரப்பு நியாயம் என்பது இது எங்களுடைய பிரச்சனை இல்லை, இது உலகளாவிய ரீதியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது ஒரு யுத்தத்தை மேற்கொள்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியில் எல்லா நாடுகளிலும் இவ்வாறான பிரச்சனை ஏற்படுகின்றது. ஆனால் இந்த காரணத்தை கூறுவதற்கு ஒரு அரசாங்கம் தேவை. அரசாங்கம் இவ்வாறான நேரத்தில் மக்களை எவ்வாறு பாதுகாக்க போகின்றோம் என்ற அடிப்படையில் இவருடைய தீர்மானம் இருக்க வேண்டும். இவர்கள் அடிப்படையில் ஒரு இடதுசார இயக்கம் என்ற அடிப்படையில் கூட மக்களை பாதுகாப்பதற்கு எவ்வாறான தீர்மானங்களை எடுக்கின்றார்கள் என்பது ஒரு கேள்விக்குறி. தற்பொழுது இவ்வாறான உண்மையில் நான் எண்ணெய் கிணத்தினுடைய முதலாளி இல்லை என்று ஜனாதிபதி கூறுவது அல்லது அமைச்சரவை பேச்சாளர் இன்னும் விலைகள் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் இவருடைய கருத்துக்கள் என்பது இவர்கள் ஒரு இடதுசார பின்னணியை கொண்டவர்களா என்ற கேள்வியையும் ஏற்படுத்துகின்றனர். ஒரு மக்கள் மீது ஒரு அசம்பந்த போக்கோட சில பதில்கள் இருக்கு. டொனால்ட் ட்ரம்பினுடைய பதில்கள் நான் நகைச்சுவைக்காக செய்தேன் அல்லது நல்லா இருக்கும் என்றதுக்காக நான் கப்பல் மீது தாக்குதல் நடத்த சுவாரஸ்யமான பதில்களை அவர் ஏற்படுத்தணும் என்று அவர் செய்கிறார். ஆனால் இது எங்களுடைய நாட்டு மக்களினுடைய ஒரு பொருளாதார நிலைமைகளை மாற்றும் என்பதுதான் உண்மை. ஏனென்றா கொரோனா காலத்தில் 500 ரூபாய்க்கு கிட்ட எரிபொருளுடைய பெட்ரோலுடைய விலை வந்ததுக்கே மிகப்பெரிய அளவிலான மக்கள் சீற்றம் ஏற்பட்டது இல்லையா? ஆனால் இப்போ அது வெகு சில நாட்களில் வந்துடும். ஒரு குறிப்பிட்ட நாள்களில் மே மாதம் நெருங்கிறதுக்குள்ளேயே 500 ரூபாய்க்கு விட கொஞ்சம் அதிகரிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் எரிசக்தி அமைச்சர் அல்லது நலிந்த ஜெயச அவர்கள் கூறின கருத்து அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் பாடசாலைகளில் இவர்கள் கை வைக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா பாடசாலைகள் இப்போதான் ஓரளவுக்கு சீர்நிலைமைகளை வைத்திருக்கிறது. ஓயல் எப்போ நடக்குமோ அந்த இடத்துல காபோதா சாதாரண தரம், எப்போ உயர்தரம் நடக்குதோ அந்த நேரத்தில் உயர்தரம் நடக்கிற ஒரு நிலைமைக்கு இப்போ தான் வந்திருக்கின்றது. ஏன்னா அதுவே ஒரு சிக்கல் நிலைமையில தான் இருந்தது. அப்போ அதில் இவர்களுக்கு ஓரளவு பாராட்ட தெரிவித்தாலும் கூட அந்த அளவுக்கு பாராட்ட தெரிவிச்சுட்டு கடந்து போகிற ஒரு சூழ்நிலையில் இல்லை. மக்களுக்கு உண்பதற்கு உணவு இல்லை, நடமாடக்கூடிய அளவுக்கு எரிபொருள் இல்லை, விநியோக சங்கிலி முழுதாக இல்லாமல் செல்லுகின்ற ஒரு நிலைமை ஏற்படுமானால் அல்லது நலிவுற்ற மக்களினுடைய ஏற்கனவே போசாக்கின்மை பிரச்சனை என்பது இலங்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது கொரோனாவில் தொடங்கி அதன் பின்னரான பொருளாதார வீழ்ச்சியில் அது உச்சந்தொட்டு அதனுடைய தொடர்ச்சியான விளைவுகள் என்பது இன்று வரை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை. இது சர்வதேச புள்ளிவிவர விவரங்களிலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதற்கு உரிய தீர்வுகளை அரசாங்கம் சாதாரண நடைமுறையிலேயே வழங்க முடியாமல் இருந்தது. ஏன்னா இன்று வரை அதனுடைய தொடர்ச்சி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அது. ஆகவே இவ்வாறான ஒரு பொருளாதாரத்தில் மீண்டும் ஒரு வீழ்ச்சி ஏற்படுகின்ற பொழுது அதனை எவ்வாறு ஈடுகொள்வார்கள்? எவ்வாறு இலங்கையினுடைய உற்பத்தியை இவர்கள் பெருக்கப் போகின்றார்கள்? அதாவது எரிபொருள் இல்லாமல் இவர்களால் அதனை பேண முடியுமா தொடர்ச்சியாக? ஏனெனில் தொழிற்சாலைகள் இயங்க வேண்டும், இலங்கையிலிருந்து ஏற்றுமதிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட வேண்டும். உள்ளூர் உற்பத்தி என்பது இந்த எரிபொருள் இல்லாமல் எந்தளவு தூரம் பாதிப்படையும்? சுற்றுலா பயணிகள் கூட எரிபொருள் அதிகளவு விலை அல்லது எரிபொருள் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுமானால்
அதனை இவ்வாறு சுற்றுலா பயணிகள் எதிர்கொள்ள போகின்றார்கள். சுற்றுலாத்துறை இதன் மூலம் எந்த அளவு தூரம் பயன்பெறும் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான விஷயம். இல்லை, அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போய் பார்க்க இந்த கொரோனா சூழ்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகளால் உண்மையிலேயே நாடு சிக்கலுக்கு போனதுக்கான பிரதான காரணம் அன்றைய நாட்டினுடைய தலைவர்கள் எடுத்த சில முடிவுகள், விவசாயம் சார்ந்தெடுத்த முடிவுகளும் உரம் சார்ந்தெடுத்த முடிவுகளும் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களை தோற்றுவிச்சிருந்தது. அது அவ்வாறு இருக்கேக்க அந்த விடயத்தை கொண்டு நகர்த்துவதற்காக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓரளவு செம்மையாக கொண்டு செல்லப்பட்டிருந்தது. ரணில் விக்ரமசிங்கே வெளிநாட்டு கையிருப்பு இல்லாத ஒரு சூழலில் ஜனாதிபதியாக பொறுப்பெடுக்கின்றார் ரணில் விக்ரமசிங்கே. அதன் பின்னர் அவர் ஒரு குறுகிய நாளத்துக்கு தோல் வரிசை யுகத்தை இல்லாமல் செய்தார். விலைகளை உயர்த்தினார். ஆனால் விலைகளை உயர்த்தினாலும் எல்லா பொருட்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தின அந்நிய செலவாணி இல்லாத ஒரு காலத்தில். தற்பொழுது இவர்களிடம் அந்நிய செலவாணி இருந்தாலும் இவர்களால் வெளிநாடுகளிடமிருந்து எண்ணெயை பெற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கின்றது. இது இலங்கைக்கு மட்டுமல்ல, எல்லா நாடுகளுக்கும் தான். ஆனால் மக்கள் அதனை எந்த அளவு தூரம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் கேள்வி. ஏனென்றால் மக்களுக்கு நாளாந்தம் தேவை. ஆனால் இவர்கள் விலையினை அதிகரிப்பதன் ஊடாக கேள்வியை குறைக்க முடியும் என்ற நம்பிக்கையில் இதனை ஏற்படுத்துகின்றார்களா என்பதுதான் கேள்வி. ஏனெனில் நீண்ட காலமான கையிருப்பு காலத்துக்குள்ளே விலையினை அதிகரிக்கின்றார்கள். தொடர்ச்சியாக விலை அதிகரிக்கின்ற பொழுது 500 ரூபாய்க்கு பெட்ரோல் வாங்கி போக்குவரத்தில் ஈடுபடக்கூடிய நிலைமை இருக்குமா, அல்லது ஏதாவது ஒரு உற்பத்தி துறையில் அதனை ஈடுபட முடியுமா? ஆட்டோமேட்டிக்காக பணவீக்கத்தை இது அதிகரிக்கப் போகின்றது. இந்த பணவீக்க அதிகரிப்பு என்பது எந்த அளவு தூரம் இவர்களால் ஈடுகொடுக்க? கோடபாய ராஜபக்ச காலத்தில் இருந்த மிகப்பெரிய சிக்கலை இந்த பணவீக்க அதிகரிப்பு தான். பணவீக்க அதிகரிப்புன்றேக்க எங்கள்கிட்ட கையில் காசு இருந்தாலும் பொருட்களை வேண்டதில் ஒரு சிக்கல் நிலைமை ஏற்படும். பொருட்களுடைய விலை கொடுத்து வேண்ட வேண்டி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலம் போக போக பணம் இருக்கும், ஆனால் பொருட்கள் இருக்கான்ற இன்னொரு சிக்கல் ஒன்று இருக்கும். சரி, இதை இவர்கள் சமாளித்தார்களான்ற இன்னொரு கேள்வி இருக்கின்றது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் ஆட்சிக்கு வரைக்கே சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ஒரு சீர்தன்மையை நாங்கள் உருவாக்குவோம், அதற்கான வேலைப்பாடுகள் நடந்ததான்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்கனுடைய கோட்பாடுகளில் தான் தொடர்ந்துமே இந்த நாடு சென்று கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு விமர்சனம் இவர்கள் மேலே முன்வைக்கப்பட்டிருந்தது. கொரோனா காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்களுக்கான தீர்வுகளையும் இவர்கள் இன்னும் சரியா அந்த தீர்வு இன்னும் தேவைப்படுது இலங்கைக்கு, இல்லையா? உண்மையாக கொரோனா காலத்தில் ஏற்பட்ட சிக்கல்கள் கூட இன்னும் சரியான முறைக்கு வரையில்லை. அதற்குரிய தீர்வுகளையே இவர்களால் கொடுக்க முடியலை. டித்வா புயல் இன்னொரு பெரிய ஒரு நாசகாரிய வேலையை நாட்டில் ஏற்படுத்திட்டு சென்றிருக்கின்றது. அதனுடைய தீர்வுகளை இவர்கள் மேற்கொள்ளணும். அந்த சூழ்நிலையில் இருக்கேக்க மிகப்பெரிய ஒரு சர்வதேச போர் பதட்டம் இதுவும் இவருடைய தலையீடில் விழுந்திருக்கின்றது. இன்னொன்று இவர்கள் அன்ரோகுமார் நாயக்கவேல முன்வைக்கப்படுற விமர்சனமோ அல்லது தேசிய மக்கள் சக்தியில் முன்வைக்கப்படுற விமர்சனமோ சரியான வெளிநாட்டு உறவுகளை வளர்த்து கொள்ளலை. இன்னுமே ஒரு சரியான வெளிநாட்டு உறவுகளை வளர்த்து கொள்ள வேண்டிய தேவைப்பாடு இலங்கைக்கு இருந்தாலும் கூட இவர்கள் வளர்த்து கொள்ளையில. உண்மையிலேயே கோடபாய ராஜபக்ச அவர்கள்ட்ட கூட ஓரளவுக்கு இந்த வெளிநாட்டு உறவுகளை மேம்படுத்துகிற ஒரு திறம்பாடு ஒன்று இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா சர்வதேசத்தோடு ஒன்றி போதல் அல்லது சர்வதேச உறவுகளை வளர்த்து கொள்வதன் மூலமாக நாட்டுக்கு ஏதாவது ஒன்று வருமா என்னடா அதில் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஒரு வல்லரசா இலங்கையை மாற்றிடுவார் என்று நான் சொல்ல வரையில்லை. ஆனால் இயல்பாக கொஞ்சம் கொண்டு செல்லலாம் நாட்டை. அவருடைய அனுபவத்தை பயன்படுத்தி அவர் இயல்பாக எல்லா நாடுகளுடனும் பாரிஸ் கிளப் போன்றவர்களுடன் பேசி தன்னுடைய பொருளாதாரத்துக்கு எதனை தேவையோ அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த நேரத்தில் எதிர்க்கட்சிகள் சொன்னா IMF உடன் இவ்வளவு குறுகிய நாட்களுக்குள் ஒப்பந்தம் செய்ய முடியுமா என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்ற பொழுது செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் அவர் ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றார். ஆனால் அவருக்கு அரசியல் ரீதியிலான செல்வாக்கு அல்லது மக்களினுடைய ஆதரவு என்பது இருக்கவில்லை. உண்மையில இலங்கைக்குள்ளே இருக்கல. அவர் கேட்டது அந்த நேரத்தில் ஜனாதிபதி தேர்தல் தேவையற்ற ஒன்று, அதனை நாங்கள் ஒரு வருடத்துக்கு பிற்படுவோம் என்று. ஆனால் அன்று ஜனநாயக ரீதியில் தேவை என்று நின்றார்கள். மக்களும் அதனை மிகப்பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனெனில் அவர் விலையினை அதிகரித்தார். ஆகவே இந்த ஆட்சிக்கு வருகின்ற கட்சி கூறிய மிக முக்கியமான இது IMF-னுடைய நிபந்தனைகள். முழுமையாக இந்த நாட்டை IMF தான் ஆட்சி செய்கின்றது. ஆனால் இவர்கள் ஆட்சி பீடம் ஏறினதன் பின்னர் அந்த கருத்துக்களை அவர்கள் உடனடியாக மாற்றிக்கொள்கிறது இல்லை. ஆனால் இந்த யுத்தம் தற்பொழுது முடிவுக்கு வருமா என்று கேட்டால் நான் நினைக்கின்றேன் நாளைய தினம்தான் உக்கிரமான போர் பதட்டம் என்பது மத்திய கிழக்கு ஈரானுடைய முக்கிய தளபதி அறிவிச்சிருக்கின்றார். இனி உலகம் முழுவதுமே பாதுகாப்பற்ற சூழ்நிலை தான் என்று அதனை அதே டொனால்ட் ட்ரம்பும் குறிப்பிட்டிருக்கின்றார். கேர்மஸ் நீரிணையை நாளைய தினம் 48 மணி நேரம் நாளைய தினம் திறக்கவில்லை என்றால், முழுமையான போக்குவரத்து இடம்பெறவில்லை என்றால் நாம் மிக அதிக பலம் கொண்டு தாக்குதல் நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். குறிப்பாக ஈரானுடைய மின் கட்டமைப்பு மீது அந்த தாக்குதலை மேற்கொள்வோம் என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்து. அதற்கு ஈரானுடைய பதில் என்பது நாங்கள்
மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவுக்கு சொந்தமான தளங்கள், அதே நேரம் உட்கட்டமைப்புகள், மிக முக்கியமாக கடல் நீரிலிருந்து தான் அங்கு நன்னீர் சுத்திகரிப்பு இடம்பெறுகின்றது. அது கிட்டத்தட்ட மத்திய கிழக்கில் 50% குடிநீர் என்பது இதன் மூலம்தான் கிடைக்கின்றது. அதன் மீது தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பது. ஆகவே குடிநீர் அற்ற மத்திய கிழக்கு என்பது எந்தளவு தூரம் ஒரு பாதிக்கப்பட்ட இடமாக இருக்கும். அவர்கள் கூறுவது போன்று அந்த தாக்குதல்கள் இடம்பெற்றால் மத்திய கிழக்கினுடைய பொருளாதாரம் என்பது எந்தளவு தூரம் பாதிப்படையும். மத்திய கிழக்கினுடைய பொருளாதாரம் பாதிப்படைகின்ற பொழுது எண்ணெய் விலை என்பது சர்வதேச சந்தையில் இன்னும் அதிகரிக்கத்தான் போகின்றது. ஆகவே இந்த யுத்தம் தற்பொழுது முடிவுறுவதற்கான எந்த வாய்ப்புகளையும் காண முடியாமல் இருக்கின்ற பொழுது இலங்கை இதில் எந்த அளவு தூரம் தத்தளிக்க முடியும் என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற ஒரு தன்னை சமாளித்து கொண்டு போகிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்க போகுது இலங்கைக்கு. ஏண்டா UAE நடக்கிற மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்கள் அல்லது அவர்கள் மேலே நடத்துகிற தாக்குதல்கள் மேலத்தேச நாடுகளை விட கீழத்தேச நாடுகளை மிகப்பெரிய அதுவும் இலங்கை போன்ற நாட்டை இன்னும் அதி உச்சத்தில் பாதிக்க போகின்றது. வல்லரசு நாடுகள் அல்லது மேலாதிக்க நாடுகள் தங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் தான் இப்பயுமே இருக்கின்றார்கள். சீனா, ரஷ்யா, அதே போல் அமெரிக்கா தங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரையில்லை. தங்களுடைய இயல்பு நிலையில தான் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. லாபம் கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஆனால் நட்டம் இல்லாமல் இந்த நேரத்தில் இந்த மின்சாரம் தடைப்படும் என்ற அடிப்படையிலான கருத்துக்களையும் அமைச்சரவை பேச்சாளர் சாதாரணமாக முன்வைக்கிறார்கள். மின்சாரம் தடை முடியும். ஆனால் அந்த நேரத்தில் ரணில் விக்ரமசிங்கே ஒரு திட்டத்தை கொண்டார் அதானியுடன் இணைந்து மன்னாரில். அதற்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருந்தது. குறிப்பாக அன்றகுமார் திசாநாயக்கவே அதற்கு எதிரான கருத்துக்களை எல்லாம் முன்வைத்தார். ஆனால் இவர்களுடைய காலத்தில் நிறுவனம் மாறியிருந்தாலும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. அதே திட்டம் முன்னெடுக்கப்படும். ரணில் விக்ரமசிங்கே சொன்ன போன்று மிகப்பெரிய அளவிலான காற்றாலை மின் திட்டம் இலங்கைக்கு கிடைத்திருந்தால் அது இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் என்றெல்லாம் பேசப்பட்டது. ஆனால் அதனை கடந்து இலங்கையினுடைய மின்சாரம் என்பது அதிலிருந்தே பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் இன்று மின் தடை பற்றிய ஒரு பேச்சுக்கு இடமில்லாமல் சென்றிருக்கும். ஒரு உறவும் ஒரு அதிகபட்சம் அதிகரிச்சிருக்கும். அதே நேரம் மின்சாரம் என்பது தடைப்படுவதற்கான காரணம் என்ன? இவர்கள் நிலக்கரியையும் டீசலையும் நம்பி இருப்பதனால் தானே. இது இல்லாத ஒரு மாற்று இயற்கை ரீதியில் கிடைக்கின்ற இந்த காற்றாலை மின்திட்டம் என்பது முழுமையடைந்திருந்தால் அல்லது அது முழுமையாக அந்த மின்சாரம் இலங்கையை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருந்தால் இந்த அளவு தூரம் பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த நாட்டில் ஒரு பொருளாதார ரீதியில் ஒரு திட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது மக்களும் சரி அமைப்புகளும் சரி அதற்கு எதிராக தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்வைப்பதும் அதன் பின்னால் ஒரு அரசியல் கட்சி இருந்து அந்த செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்வதும் பிறகு அதனை ஒரு எதிர் விமர்சனமாக முன்வைச்சு மிகப்பெரிய அளவு தேர்தல்களை சந்தித்ததன் பின்னர் யார் எதிர் விமர்சனத்தை முன்வச்சு அந்த அரசியலில் லாபம் அடைகின்றார்களோ அவர்களே அந்த திட்டத்தை அதே மாதிரி முன்னெடுக்கின்றது என்பது எந்த அளவு தூரம் ஒரு மக்களை கேலிக்குறுக்கையாக மாற்றி அதன் மூலம் ஒரு அரசியல் லாபத்தை பெற்றுக்கொள்ளுகின்றார்கள். இந்த நாட்டில் ஒரு பொருளாதாரம் எந்த அளவு தூரம் வளர்ச்சி அடைந்திருக்க வேண்டுமோ அல்லது அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தி நடைமுறைக்கு வந்திருக்க வேண்டிய சூழலை இல்லாமல் செய்து காலத்தை இழுத்தடித்து மீண்டும் அதே திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்றார்கள். மக்கள் தேவையற்று போராடி இருக்கின்றார்கள் என்பதுதானே அதனுடைய பொருள். அதே நேரம் இலங்கையினுடைய பொருளாதாரம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு செல்கின்ற பொழுது அதனை தேவையற்ற முறையில் காலத்தை இழுத்தடிச்சு நிப்பாட்டி இருக்கின்றார்கள். முடக்கிற மாதிரி தான் ஒரு பொருளாதாரம் தேவையற்ற ஒரு முடக்கத்தை ஏற்படுத்தி. இன்னொரு வகையில் பார்த்தா இந்த மின்சார தேவைக்கான ஒரு நீர்மின் உற்பத்தியை கூட சரியான அளவில் அவர்கள் செய்யல இன்னுமே எரிபொருளை அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் விமர்சனம் இந்த அரசாங்கத்தில். அதே இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி என்பது மிக மோசமான தரம் கொண்டதான ஒரு விமர்சனம் இருக்கின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பாக இருக்கலாம் அல்லது இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகுவாக இருக்கலாம், அதே போன்று ஈரான் தரப்புகளாக இருக்கலாம் அல்லது பிரித்தானிய ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம். இந்த யுத்தம் தற்பொழுது முடிவுறுப்படுத்துவதற்கான எந்த ஏற்பாடுகளும் இல்லை என்பதுதான் தெரிகின்றது. இது தெளிவாக தெரிகிறது. வெளிப்படையாகவே இந்த யுத்தம் முடிவுக்கு வருவதற்கு காலதாமதம் எடுக்கும். ஆகவே இதனூடாக எவ்வாறு தங்களுடைய பொருளாதாரங்களை ஈட்டலாம், தங்களுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ளலாம் என்பதில் சீனா அதே போன்று ரஷ்ய நாடுகளுடைய நகர்வுகள் இருக்கின்றன. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது அது சார்ந்த அமைப்புகளோ இந்த விவகாரத்தில் எந்த முடிவுகளையும் எடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்பினுடைய முடிவு என்பது தனிப்பட்ட முடிவு, இது அமெரிக்காவின் முடிவில்லை என்ற அடிப்படையில் கூட அங்கு மிகப்பெரிய அளவு ஒரு மக்கள் ஆதரவு நிலைமை என்பது அதற்கு எதிராக வந்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவின் முக்கிய அதிகாரிகள் முன்னாள் அதிகாரிகள்
உடைய கருத்து என்பது இது டொனால்ட் ட்ரம்பினுடைய தனிப்பட்ட நிலைப்பாடு என்பது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய இந்த யுத்தம் என்பதனுள் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த முடிவு சட்ட விரோதமானது என்ற நிலையில் சில கருத்துக்களும் தற்பொழுது அங்கு முன்வைக்கப்படுகின்றது. எனினும் இந்த யுத்தம் என்பது பல வகையில் அமெரிக்காவுக்கு நலனை கொடுக்கக்கூடிய ஒன்று, நலனை கொடுக்கும். இந்த யுத்தத்தினுடைய வெற்றி அதன் அடிப்படையிலும் சில ஆதரவு நிலைமைகள் டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கு. இன்னொரு வகையில் கொஞ்சம் தேவையில்லாம செலவுகள் அதிகமாக இருக்கும்னு அமெரிக்காவுடைய விருப்பம் என்னன்னா ஈரானை பிடிக்கிறதையோ ஈரானில் இருக்கிற வளத்தை எடுப்பதிலேயோ அவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படியான ஒரு மனிதாபிமான அடிப்படையை அமெரிக்கர்கள் சிந்திக்கவில்லை. ஆனால் இதனை எடுக்கிறதால எங்கட காசு வீணா போடுமோ, அதான் செனட்டர்களுடைய கருத்து. அமெரிக்கர்களுடைய எண்ணம் என்பது ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இல்லை. அவர்கள் தங்கள் செலவு செய்யாமல் ஐரோப்பா நாடுகளுடன் இணைந்து இந்த யுத்தத்தை மேற்கொண்டிருக்க வேண்டும் என்பது. ஆனால் உலக ஒழுங்கில் ஒன்று சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் அல்லது சர்வதேச ரீதியில் பல நாடுகளுடன் கூட்டுடன் இணைந்து இந்த யுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒழுங்காக இருக்கலாம், சட்டங்களாக இருக்கலாம், அனைத்தும் அமெரிக்காவை மையப்படுத்தி மேற்கொள்ளப்பட்டவை. தற்பொழுது அமெரிக்காவே அதற்கு முரணாக சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் கூட இந்த யுத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. அதே நேரம் சர்வதேச ரீதியில் ஒரு ஆதரவுடன் கூட இந்த யுத்தம் மேற்கொள்ளப்படவில்லை. அமெரிக்காவுக்கு எதிராக இன்று ஐரோப்பிய நாடுகளே இருக்கின்ற நிலைமை என்பது மிகவும் மோசமானது. ஆகவே இந்த உலகத்தில் யாருடைய விருப்பமும் இல்லாமல் இன்னும் ஒரு நாட்டை பிடிக்க முடியும், அவர்கள் மீது யுத்தத்தை தொடங்க முடியும் என்பது தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாகவும், இதனுடைய தொடர்ச்சி என்பது இந்த உலக ஒழுங்கிலும் அமெரிக்க முதன்மை என்பதிலிருந்து மாறி ஒரு இந்த உலகத்துக்கண்டு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத ஒரு சூழலை நோக்கியும் இந்த நாடுகள் சென்று கொண்டிருக்கின்றது. உண்மையிலே ஒரு இறையாண்மைக்குரிய கேள்விக்குரியன்றதை ஒரு பக்கத்தில் நாங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கத்தில் பார்க்கின்ற பொழுது சில விஷயங்களை தனித்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இல்லையா? ஒரு நாடென்ற வகையில் தனித்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்ன்ற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. இன்னொரு பக்கத்தில் இந்த கீழத்தேச நாடுகள் தொடர்ந்து அடிப்பாங்கி கொண்டிருக்கு. ஒரு போர் ஆரம்பிக்கின்ற சூழலில் வந்து கீழத்தேச நாடுகளில் இருந்த பேசுபொருள் என்னென்னா அமெரிக்காவா ஈரானா, இப்போ எங்கள் நாட்டுக்கு என்ன நிலைமை என்றுதான் ஒரு கேள்வி மாறுது. அந்த தூரம் பொருளாதார செல்வாக்கு செலுத்து. ஏன்னா இந்த அளவு தூரம் போர் நீடிக்குமோ? உக்ரைன் போற மாதிரியான ஒரு நிலைமை தான் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. உக்ரைன் போர் என்பது உக்ரைனிலிருந்து ஏற்றுமதியாகின்ற பொருட்கள் எந்தெந்த நாடுகளுக்கு கிடைக்கின்றதோ அந்த நாடுகள் மீது அது தாக்கம் செலுத்தும் என்று பார்க்கப்பட்டது. இதற்கு முன்னர் இடம்பெற்ற யுத்தங்களின் பொழுது அந்த நாடுடன் என்னென்ன நாடுகள் தொடர்பு கொள்ளுமோ அந்த நாடுகளுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும் என்பது. ஆனால் இந்த யுத்தத்தை ஈரான் மிகவும் ஒரு திறமையாக பொருளாதார போராக மாற்றி உலக சந்தையில் ஒரு இந்த போரினுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உலக சந்தையில் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாற்றுகின்ற நிலைமை என்பது இலங்கைக்கும் பாதிக்கின்றது, உலகத்தையும் பாதிக்கின்றது. முழு உலகத்தின் விநியோக சங்கிலி என்பதனை பாதிப்படையக்கூடிய வகையில் இந்த கேமோஸ் நீரினை அவர்களுக்கு அமைந்திருப்பது என்பது இயற்கையாகவே அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பின் ஒரு மயிர்கல்லாக பார்க்க. உண்மையிலே எங்களுடைய தலைப்பு கூட நாங்கள் இந்த கீழத்தேச நாடுகள் என்று வைக்கிறத விட நாங்கள் சார்பு நிலை பொருளாதார நாடுகள் என்று வச்சிருந்தோம். அதுக்குள்ள கீழத்தேச நாடுகள் மட்டுமே வராது. ஐரோப்பாவில் கூட மிக பெருமளவிலான நாடுகள் சார்பு நிலை பொருளாதாரத்தை நம்பி இருக்கிற நாடுகள். அமெரிக்கா இந்த முறை எடுத்திருக்கின்றது ஈரானுடைய எண்ணெய்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் என்பது. இது எந்த அளவு தூரம் அவர்களுக்கு ஒரு தோல்வியாக பார்க்கக்கூடியது. உண்மையிலே அமெரிக்காவுடைய இந்த கருத்தை ஒரு தோல்வியான கருத்து தான். உண்மையிலே இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த கருத்தையோ அல்லது இந்த ஒரு இடைவெளி போக்கையோ ஈரானுக்கு ஏற்படுத்தி கொண்டது ஓரளவு கிழத்தேச நாடுகளுக்கு நன்மை பயக்கும் என்றாலும் அமெரிக்கா கொஞ்சம் பின்பாங்குகின்றது என்பதை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார்கள். உதாரணமாக இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பாக இருக்கட்டும், தங்களுடைய நிலைப்பாடுகளை தெளிவான முறையில் வெளிப்படுத்தி கொள்ளல. ஆனால் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கின்றது, உலக அரங்கில் தெரிஞ்சிருந்தது, இவர்கள் போரிட்டு இப்போ கொஞ்சம் நம்பிக்கையிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி கொண்டிருக்கின்றார்கள், போற முடிவுக்கு கொண்டு வரணும் ஒரு நிலைப்பாடில் இருக்கிறார்கள் மக்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ இவர்கள் சொல்கின்ற கருத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களுடைய நிலைப்பாடுகளில் கொஞ்சம் அமெரிக்காவை பின்வாங்க வைக்கின்றது ஒன்று செயல்பாடுகள் தெளிவாக தெரிகின்றது. ஹோர்முஸ் நீரின மேலே அமெரிக்கா வச்சிருக்கின்ற ஒரு நம்பிக்கை வந்து இவர்கள் எப்பயாவது திறப்பார்கள் என்ற நம்பிக்கை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பின்வாங்கி கொண்டு வந்தபடியாக தான் 48 மணி நேரம் நாங்களே சொல்கிறோம் என்னென்று ஈரான் திறக்காத என்ற அடிப்படையில் ஒரு நம்பிக்கை ஏற்படுற அளவுக்கு ஈரான் செயற்பாட்டின் மீது ஒரு பொதுஜன அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கின்றது. இன்று வரைக்கும் இந்த உலக ஒழுங்கில் சர்வதேச சட்டங்கள் என்பது ஒரு நாட்டுக்குள் பின்பற்றாமல் விடுகின்ற விடயங்களுக்கு கூட
பொருந்தக்கூடிய வகையில் இருக்கின்றது. ஏனெனில் இலங்கையில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை கூட சர்வதேச சட்டங்களுக்கு எதிராக இலங்கை உள்நாட்டு ரீதியிலான யுத்தத்தை மேற்கொண்டது என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. இலங்கை ஒரு உள்ளக விசாரணையை சரியாக நடத்தவில்லை, ஆகவே எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு நாட்டினுடைய எல்லைக்குள் இடம்பெறுகின்ற பிரச்சனைகளுக்கு சர்வதேச ரீதியில் ஒரு நீதியை எதிர்பார்க்க முடியும். சர்வதேச சட்டங்கள் அதற்கு இடம் கொடுக்கின்றது. சர்வதேச ரீதியில் அதற்கான ஒரு பொறுப்பு கூறல் வேண்டும். அதனை நோக்கிய உலக ஒழுங்கு என்பது இருந்தது. ஆனால் தற்பொழுதைய நிலைமை என்பது ஒரு நாட்டுக்குள் இடம்பெறுகின்ற விடயங்களை விட ஒரு நாட்டுக்குள் இன்னும் ஒரு நாடு தலையீடு செய்யக்கூடாது, இன்னும் ஒரு நாடு யுத்தத்தை மேற்கொள்ளக்கூடாது, இன்னும் ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டுக்குள் மனித உரிமைகளை மீறக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த உலக ஒழுங்கை மாற்ற வேண்டும். அல்லது உலகம் சார்ந்து இருக்கின்ற பொது அமைப்புகள் அதனை நோக்கிய செயற்பாடுகளை மிக பெரிய அளவு விரிவுபடுத்தப்பட்ட செயற்பாடுகளாக அமைய வேண்டும் என்பதை நோக்கி செல்கின்றது. இது ஒரு நாட்டுக்குள் அந்த நாடுகள் எந்தளவு தூரமும் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும், இது அந்த நாட்டினுடைய இறமை, அந்த நாட்டினுடைய பிரச்சனை என்ற அடிப்படையில் தான் வேறு நாடுகளுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இஸ்ரேலுடைய வரைபடத்தை பார்க்க நீடிக்கப்பட்ட அல்லது விரிவாக்கப்பட்ட வரைபடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலுடைய வரைபடம் இஸ்ரேலும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கு. உண்மையோட மத போராக பார்த்தாலும் கூட இஸ்ரேலும் தன்னை கொஞ்சம் விரிவுபடுத்திக் கொள்றது, அமெரிக்காவும் தன்னை கொஞ்சம் இஸ்ரேலுடைய யுத்தமாக இருக்கலாம். லெபனானுடைய நிலைமை என்பது ஈரானை விட மிக மோசமான ஒரு நிலைமையை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கின்றது. லெபனானில் மக்களுடைய வறுமை இருந்து அவர்களுடைய நாளாந்த உணவு தேவை கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையும், அங்கு மக்கள் குடியிருப்புகளை இலக்கு வைத்து இஸ்ரேலிய இராணுவம் தாக்குதலை மேற்கொள்வது, லெபனானுடைய நிழல்படையில் கூட கொஞ்சம் பின்வாங்கி கொண்டிருக்கோ, அவர்களால் ஈரான் போன்று நிற்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் நிழற்படைகள் தானே. ஆகவே அங்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் என்பது ஈரானை நோக்கியதை விட 60% தாக்குதல் என்பது லெபனானை நோக்கித்தான் இஸ்ரேல் மேற்கொள்ளுகின்றது. அதே போன்றுதான் இஸ்ரேலை நோக்கி ஈரானுடைய தாக்குதல் குறைவாகத்தான் இருந்தது. அதனை விட தாக்குதல் இந்த மத்திய கிழக்கு நாடுகளை நோக்கித்தான் மிக அதிகளவான தாக்குதல்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. உண்மையிலே ஒரு பெரிய சிக்கல் நிலைமையில இந்த நாடுகள் வெள்ளாதிக்க நாடுகள் போய்கொண்டிருக்கிறதுன்றதை விட நம்பி இருக்கிற நாடுகள், சார்பு நிலை பொருளாத நாடுகள் போய்கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இஞ்சி அடிச்சு அங்க அவருடைய தாக்குதல் முறை என்பது ஈரான் மத்திய கிழக்கு நாடுகள் இப்ப மாறிவிட்டது. எனக்கு அடிச்சா அவனுக்கு வெளிக்க போது இருந்த முடிவு எப்படி போகும், உங்களோட தலை மிஞ்ச வேண்டாம், உங்களோட பாதுகாப்புக்காக நான் வச்சிருந்தது எனக்கு பாதுகாப்பு இல்லை. இனி ஒரு காலத்துல மீண்டும் அந்த தளங்களை அமைத்துக் கொள்ற வசதியை ஏற்படுத்தி கொடுக்காதுன்றது ஊர்ஜிதமாகிவிட்டது இல்லையா அமெரிக்கா. ஆனால் அந்த அளவு நிலைமை தான் ஈரான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படும். ஏனென்றால் இவ்வளவு தூரம் ஈரான் இழந்ததன் பின்னரும் அப்படி ஒரு நிலைமை மத்திய கிழக்கில் ஏற்படுவதற்கு நான் நினைக்கவில்லை அமெரிக்கா அந்த அளவு ஒரு விட்டு கொடுப்பியோ, அமெரிக்கா அந்த நிலைமை அந்த அளவு தூரம் செல்லும் என்று. ஏன்னா அமெரிக்கா அந்த இடங்கள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தால் அந்த அரபு நாடுகளில் இருக்கின்ற எண்ணெய் வணிகங்களை அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள்லாம் மேற்கொள்கின்றன. அது எவ்வாறு தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியும்? பொருளாதார சிக்கல்களை சம்பாதிச்சு கொண்டிருக்கின்றது என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது இல்லையா? இனி வருங்காலங்களில் அமெரிக்காவுக்கு இப்படியான கட்டுப்பாடுகளை விதிக்க முடியாதுன்னு நாங்கள் பேசிக்கொண்டிருந்தாலும் கூட ஒரு காலங்களில் மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பையும் அவர்கள் எதிர்நோக்கி கொண்டுதான் இருப்பார்கள். எல்லா நாடுகளும் சுய பாதுகாப்பு ஒரு சிந்தனையை வளர்க்க வேண்டும். அதுதான் ஈரான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஈரான் சொல்றது என்னன்னா, நீங்களே எங்களுக்கு பாதுகாப்பு தரணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் ஈரான் பேசிக்கொண்டிருக்கிறது இல்லையா? நம்முடைய மிகப்பெரிய ஒரு பொருளாதார சிக்கல்களை இந்த சார்பு நிலை பொருளாதார நாடுகள், சார்ந்திருக்கின்ற பொருளாதார நாடுகள் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றன. உண்மையிலேயே ஒரு காத்திரமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது. எங்களோடு இதுவரை நேரம் உங்களுடைய நேரத்தை பயந்து கொண்டமைக்கு நன்றி பிரச்சனை. தொடர்ந்து முனைந்திருங்கள். ஒரு காத்திரமான தலைப்போடு சந்திக்கிறோம். நன்றி.